श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 24 நகைச்சுவை கேளிக்கை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். கடந்த அத்தியாயத்தில் கருணாசாகர் ஸ்ரீ சாய்நாதர் பக்தர்களுக்கு கேளிக்கை மற்றும் நகைச்சுவை மூலம் ஞானமளிப்பார் என்று நான் உங்களுக்கு உறுதியளித்தேன். இப்போது இந்த விஷயத்தின் கதையை கேளுங்கள். நான் இதை சொல்கின்றேன். இதை சொல்வது கூட ஒருவித திமிர்தான். குருவின் பாதத்திலே எப்போதும் அகங்காரமின்றி இருங்கள், தன்னலமின்றி இருங்கள். அதிலிருந்து கதை இப்போது அதன் ஓட்டத்தை பெறுகின்றது. இந்த கதையை மரியாதையுடன் கேளுங்கள். பெரிய மனிதர்கள் தெளிவான வானம் போன்றவர்கள், சுத்தமானவர்கள், தெளிவானவர்கள், தூய்மையானவர்கள், குற்றமற்றவர்கள், பாவமற்றவர்கள் மற்றும் களங்கமற்றவர்கள். சாயினுடைய பக்தியும் வழிபாடும் உண்மையான சுயநலத்திற்கு சிறந்த வழியாகும். சாயி சமர்த்தினுடைய பக்தி அவரது சொந்த வடிவத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இதயம் திருப்தி அடைகின்றது. சுய லாபத்தை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசை கொண்ட ஒருவர் கதைகளை கேட்பதிலே விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும். இதன் மூலம் ஆன்மா ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து தன்னிச்சையாக பேரின்பத்தை அடைகின்றது. இக்கதையை கேட்பதன் மூலம் முக்தியினுடைய மகிழ்ச்சியை அடைவீர்கள். மேலும் உலகில் உள்ள அனைத்து உலக அச்சங்களும் நீங்கும். கேட்போர் பரவசமடைந்து முக்தி அடைவார்கள். சாயி சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாம் அறிந்தவர். அனைவரின் இதயத்திலும் அவர் குடியிருக்கின்றார். பக்தர்களின் அன்பின் உணர்வுகளை முழுமையாக அறிந்தவர். பக்தர்களை காப்பாற்றி பக்தி மார்க்கத்திலே வைப்பதே சாயி அவதாரத்தினுடைய நோக்கம். அவர் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அவர் தனது வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சாய் பகவான் சத்திய மற்றும் அசத்திய புத்தியினுடைய கொடையாளி. நல்லது கெட்டது பற்றிய அறிவை தரும் ஞானத்திற்கு உத்வேகம் தரும் இடம் நமது பாகுபாடான புத்தியை எழுப்புவதன் மூலம் பகவான் சாயி தாமே தனது சொந்த நலனை அடைகின்றார். இந்த கூற்றின் அர்த்தத்தை எனது ஞானத்தின்படி விவரிக்கின்றேன். இதன் அர்த்தமே ஒருவரின் சொந்த நன்மை மற்றும் ஆன்மீக இலக்குகளை அடைவதற்கான ஒரு வழிமுறையாகும். நான் என்றால் உடல். இந்த உடல் புத்தியினுடைய அறியாமை. மக்கள் குருடர்கள் அல்ல. அவர்கள் இரவு குருட்டுத்தன்மையால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் கண்கள் இருந்த போதிலும் மக்கள் குருடர்களைப் போலவே நடந்து கொள்கின்றார்கள். அதனால்தான் அவர்களின் சிறந்த மகிழ்ச்சி, அதாவது முக்தியினுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை உடலுடன் மட்டுமே அடையாளப்படுத்துகின்றார்கள். இந்த அழியும் சரீரத்திலே ஒரு கணம் கூட நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தையும் நித்திய மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள நான் உங்களிடம் முறையிட்டு என்னுடைய இந்த கதையை நோக்கி உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். சிரிப்பு மற்றும் கேலியும் அனைவருக்கும் பிடிக்கும். இந்த ஊடகத்தின் மூலம் மட்டுமே பாபா நம் மனதை முழுவதுமாக வாழ்வின் நன்மையான சாரத்தால் நிரப்புகின்றார். அவரது முறை தனித்துவமானது. யதார்த்தமாக சொன்னால் எல்லோரும் தங்களை தாங்களே கேலி செய்ய விரும்புவதில்லை. ஆனால் பக்தர்கள் எப்போதும் பாபா செய்யும் நகைச்சுவைகளில் ஆர்வமாக இருந்தனர். பாபாவின் இந்த நகைச்சுவை லீலா எப்போது வரும் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். பொதுவாக கிண்டல் செய்வது யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் பாபா செய்த சேட்டை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். அதற்கு மேல் அவரது நடிப்பிலே தழுக்கு மிழுக்கு இருந்தால் என்ன சொல்வது? நகைச்சுவையின் மூலம் விரும்பிய பணியை துல்லியமாக குறிவைத்து பாபா தொடர்ந்து நம்மை உபதேச அமிர்தத்தை பருகச் செய்கின்றார். பாபா தனது புதிய தன்னிச்சையான மற்றும் இனிமையான குரலுடன் அவரது கண்களில் கிண்டல் மற்றும் நடிப்பிலே நகைச்சுவைக்கு வண்ணம் சேர்த்தார். அந்த நகைச்சுவையை எல்லோரும் விரும்புகின்றார்கள் என்று தோன்றியது.
பாபாவின் கண்களில் அழகை விவரிக்க இயலாது. இப்போது பாபாவின் ஒரு புதிய அற்புதமான கதையை சொல்கின்றேன். பாபா தனது இனிமையான குரல் மற்றும் ஆச்சரியமூட்டும் வார்த்தைகளால் சிரிப்பின் மூலம் பக்தர்களை எளிதிலே போதனை அமிர்தத்தை பருகச் செய்தார் என்பதை பணிவுடன் கேளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஷீரடியிலே வாரச்சந்தை நடைபெறும். சிறு வியாபாரிகள் தங்களது கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருவதுடன் தற்காலிக கடைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஷீரடிக்கு செல்லும் சாலையினுடைய இருபுறமும் காய்கறி வியாபாரிகள், எண்ணெய் வியாபாரிகள், வெற்றிலைப்பாக்கு மற்றும் பல வியாபாரிகள் தங்கள் கடைகளை அலங்கரித்து திறந்த வெளியிலே பொருள்களை விற்பனை செய்கின்றனர். அப்படி ஒரு ஞாயிறு மதியம் பாபாவின் பாதங்களை பிடித்து விடும்போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. பொதுவாக பாபாவினுடைய மஸ்ஜித் மாயினுடைய மதிய அமர்வுக்கு பலர் வருவார்கள். ஆனால் அன்றைய தினம் ஞாயிறு விடுமுறை மற்றும் சந்தை நாள் என்பதால் மஸ்ஜித் மாயிலே கூட்டம் அதிகமாக இருந்தது. பாபாவின் முன் வலது பக்கம் அமர்ந்து கழுத்தை கீழே சாய்த்து பாபாவினுடைய பாதங்களை பிடித்து விடுத்து கொண்டவாறு நாம ஜப சேவையை நான் செய்து வந்தேன். மாதவராவ் இடது பக்கம் அமர்ந்திருந்தார். ஸ்ரீ வாமன் ராவ் கொன்கர் வலது பக்கமும் சீமான் பூட்டி இடது பக்கமும் அமர்ந்தவாறு அவரவர் சேவைகளை செய்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் அங்கே அமர்ந்திருந்தார். இதற்கிடையிலே மாதவராவ், அண்ணா சாஹேப், எப்படி இந்த பருப்பு உங்கள் மேலங்கியிலே ஒட்டி கொண்டன என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார். நான் அணிந்திருந்த கோட்டினுடைய மடிப்பு மடிந்து அதன் தையல் காரணமாக உள்ளிருந்து அதை மாதவராவ் தன் விரலால் தட்டியவுடன் மடிப்புக்குள் இருந்த தானியங்கள் கீழே விழ ஆரம்பித்தன. இந்த தானியங்கள் என்னவென்று பார்க்க என் இடது கையை முழங்கையிலிருந்து நேராக நீட்டிய போது வறுத்த கொண்டைக்கடலை குவியலாக கீழே விழுவதை கண்டேன். விழுந்ததை பொறுக்கிய பிறகு சுமார் 20 25 கடலை பருப்புகள் இருந்தன. இது என் சிரிப்புக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த கடலைகள் எங்கிருந்து வந்தது? திடீரென்று எப்படி வந்தது? இந்த விஷயமே என் கேலிக்கு காரணமாக அமைந்தது. இந்த கடலைகள் எங்கிருந்து வந்தது என்று எல்லோருக்கும் தர்க்கம் மற்றும் சர்ச்சைகளை ஆரம்பித்தார்கள். சட்டையினுடைய கையில் இருந்து திடீரென கடலை விழுந்ததை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். கோட் கை மடிப்பு தையல் எவ்வளவு ஆழமாக இருக்கும்? இந்த 20 25 கடலைகள் எப்படி அதில் பொருந்தும்? இந்த கடலைகள் எப்படி அங்கு வந்தது? இதற்காக திட்டவட்டமான காரணத்தை யாராலும் யோசிக்கவும் மற்றும் விளக்கவும் முடியவில்லை. நான் ஒழுங்காக அமர்ந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன். நாம ஜபம் செய்வதிலே ஆழ்ந்திருந்தேன். பிறகு எங்கிருந்து நடுவில் வந்து இந்த விஷயம் திடீரென எழுந்தது? யாருக்கு தெரியும்? நான் நீண்ட நேரமாக பாபாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன். பிறகு இந்த தானியங்கள் விழவில்லை. இந்த கடலைகள் எப்படி இவ்வளவு காலம் அந்த மடிப்புகளில் நிலையாக இருந்தது? இதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த கடலைகள் எங்கிருந்து வந்தது? மேலும் அவை எப்படி இவ்வளவு நேரம் அங்கே இருந்தன? எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தார்கள். இதை பற்றி பாபா சொல்வதை கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் கற்பிக்கும் முறை வித்தியாசமானது. ஆனால் பாபாவினுடைய கற்பித்தல் முறையோ தனித்துவமானது. பக்தர்களுடைய திறனை ஆராய்ந்த பாபா அவரவருக்கு தகுதியான முறையிலே உபதேச அமிர்தத்தை அருந்தச் செய்கின்றார். பாபாவின் போதனை முறை வித்தியாசமானது மற்றும் தனித்துவமானது. நான் வேறு எங்கும் இப்படி கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இதற்கு முன் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்ததில்லை. எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், பாபாவிடம் அத்தகைய ஒரு தனித்துவமான வழிமுறை இருந்தது. பாபா சொன்னார், இவருக்கு தனியாக சாப்பிடும் பழக்கம் இருக்கின்றது. இன்று சந்தை நாள் என்பதால் தனியாக சந்தைக்கு சென்று அங்கிருந்த கடலை பருப்பை மென்று சாப்பிட்டு கொண்டு வருகின்றார் என்றார். தனியாக சாப்பிடும் பழக்கம் நல்லதல்ல. ஆனால் இந்த பழக்கம் எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு இந்த கிராம்களே சான்று. வீணாக ஆச்சரியப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இதுதான் இந்த கடலைகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிறகு என்னுடைய உணவை ஒரு பங்கு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தனியாக எனக்கு சாப்பிட தெரியாது. தனியாக சாப்பிடும் பழக்கம் எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் இப்படி சொல்கின்றீர்கள்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றேன். பாபா, இன்று வரை நான் ஷீரடி சந்தைக்கு கூட சென்றதில்லை. நான் சந்தைக்கு போகாததால் அதனுடன் கடலை வாங்கி சாப்பிடுவது மிகவும் சம்பந்தமில்லாத விஷயம்.
அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவன் அவனோடு இருக்கட்டும். எனக்கு அந்த பழக்கமில்லை. மற்றவர்களுக்கு சாப்பிடக் கொடுக்காமல் நான் எதையும் சாப்பிடுவது இல்லை. பிறகு பாபா எனக்கு உபதேசம் செய்யும் அற்புத வழியை பாருங்கள். என்னுடைய இந்த தெளிவான கருத்தை கண்டு அவர் எனக்கு பொருத்தமான அறிவுரைகளை வழங்கி அவருடைய பாதத்திலே என்னுடைய பக்தியை எப்படி வலுப்படுத்தினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாபா சொன்னார், உன்னுடைய அருகிலே இருப்பவனுக்கு நீ விழுங்குகின்றாய். ஆனால் உன்னை சுற்றி யாரும் இல்லை என்றால் நீ என்னை எப்பொழுதாவது நினைத்திருக்கின்றாயா? நான் எப்பொழுதும் உன்னுடன் நெருங்கி இருப்பதில்லையா? நீ எப்போதாவது எனக்கு ஒரு துண்டை கூட வழங்குகின்றாயா? அந்த கடலைகளை ஒரு கருவியாக ஆக்குவதன் மூலம் பாபா என் மனதை ஒரு வலுவான உணர்தலால் நிரப்பினார். அத்தியாயம் 24 நகைச்சுவை கேளிக்கை. ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।